முருகனை கும்பிட்றாங்களேன்னு. நீங்கள் கந்த குரு கவசத்துலலாம் பார்த்தீங்கன்னா கன்னிமார் ஓடையிலே அப்படின்னு வார்த்தைகள் வரும். எங்கெல்லாம் முருகருடைய சந்நிதி இருக்கோ குன்றுதோறும் இருப்பவர் முருகன், குறிஞ்சிக்குரிய தலைவன் முருகன், மலையும் மலை சார்ந்த இடம் முருகன். எங்கெல்லாம் முருகனுடைய இருப்பிடங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கன்னிமார் ஓடையில் சப்த கன்னிகளுடைய கோயில்கள் இருக்கும். பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டேஸ்வரி, இந்த கோயில்கள்லாம் இருக்கும். அப்போது முருகன் இருக்கின்ற இடமெல்லாம் அந்த மலையும் சார்ந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு காளியாக, தெய்வமாக, சப்த மாதர்களாக, கன்னியாக இருப்பவர் யார் என்று சொன்னால் இந்த வராகி அம்மா. அப்போ முருகனை பிடிக்கும்போது வராகி அம்மா வருவாங்க, வராகி அம்மா பிடிக்கும்போது முருகன் வருவாங்க. 2 பேருக்கு என்ன ஒத்துமை? 2 பேரும் போர்க்கடவுள். அந்த காலத்தில் ராஜராஜ சோழனோ பல மன்னர்கள் போர் செய்தார்கள். இன்று நம்ம சாமானிய மனிதர்களிடமே போர் புரிந்து கொண்டிருக்கிறோம். மறைமுக எதிரிகளாக வார்த்தைகளாலும் சொல்லாகும் நம்மளோட வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு போர் பட்ட இந்த கலியுக வாழ்க்கையில் நமக்கு காப்பாற்றுகின்ற ஒரு அம்பிகையாக யார் இருக்கிறார் என்றால் இந்த வராகி அம்மா.